श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ஞான யக்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன ப்ருதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனையை பார்த்து கூறுகிற கருத்து இது நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 15வது ஸ்லோகம். போன ஸ்லோகங்கள் நம்மளோட கிருஷ்ணர் சொன்னதற்கு ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த ஸ்லோகமும் இருக்குது. போன ஸ்லோகங்களில் நம்ம கிருஷ்ணர் சொல்லிட்டு வர்றது ஒரு நாஸ்திகனாக இருப்பவர், அந்த பகவான் நம்பிக்கை இல்லாத இருப்பவர், அப்பேற்பட்ட நபர் எப்படி இருப்பார் என்பதை சொல்கிறார். அப்பேற்பட்ட நபருக்கு உண்டாகும் அந்த கதி என்ன என்பதையும் சொன்னார். அடுத்தது மகாத்மாக்களாக இருக்கும் பக்தர்களை பற்றி சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். இப்படி சொல்லும்போது அந்த பக்தர்களானவர்கள் எப்பொழுதும் இந்த கலியுகத்தில் சிறந்த சாதனை பகவானை சென்று அடைவதற்கு செய்ய வேண்டிய சிறந்த ஒரு வழி, ஒரு பாதையானது இந்த நாமஸ்மரணம் தான். இப்படி கீர்த்தனமும் நாமஸ்மரணமும் பஜனைகளும் செய்தால் மட்டுமே பகவானை சென்று அடைய முடியும். என்றால் அந்த பஜனைகள், அந்த கீர்த்தனங்களை கேட்க கேட்க அதில் இருக்கும் இறைவனுடைய நாமங்கள், அவருடைய பெயர்கள், அதில் இறைவனை பற்றி கூறப்படும் பெருமைகள், மகிமைகள் இதெல்லாம் கேட்டால் மட்டுமே நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனால் கேட்பது, நம்ம வாயால் பாடுவது, மனதால் நினைப்பது, இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம் என்று நம்ம கிருஷ்ண அர்ஜுனையை பார்த்து சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் சில பேர் இப்படி பஜனைகள் செய்கிறா அர்ஜுனா, பஜனைகள் செய்து கீர்த்தனங்கள் செய்து பகவானை சென்று அடைகிறார்கள். இன்னும் சில பேர் பல யாகங்கள் யஜ்ஞங்கள் செய்து பகவானை சென்று அடைகிறார்கள் என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணன். இந்த ஒரு விஷயத்தை ஏற்கனவே நம்ம கிருஷ்ணனானவர் இந்த ஒரு யஜ்ஞங்கள் யாகங்கள் செய்து பல தெய்வங்களை சந்தோஷப்படுத்தி அவளுடைய அந்த பலன்களாக இருக்கும் அவளுடைய லோகங்களை சென்று அடைந்து அவளுடைய பலன்களாக இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அதுபோலவே இந்த இடத்திலும் சொல்றார், யாகங்கள் யஜ்ஞங்கள் செய்தாலும் பகவான் வந்து ஏற்றுப்பார் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஆனால் செய்கிற யாகத்தில் இதை செய்பவன் நான் தான் என்கிற அந்த ஒரு அகங்காரம் இருக்கக்கூடாது, கர்த்தாபாவம் இருக்கக்கூடாது. அப்படி அகங்காரமும் மமகாரமும் இல்லாமல், எந்த ஒரு ஆசையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த யாகத்தை செய்தோம் என்றால், அந்த யாகத்தின் மீதும் அந்த யாகத்தை செய்கிற நாமும் அந்த செயல் மீதும் அந்த செயலின் ஒரு பலன் மீதும் பற்று இல்லாமல் செய்தோம் என்றால், கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் பின்பற்றினோம் என்றால் அப்பொழுது மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னார் கிருஷ்ணன். அதை தான் இங்கேயும் சொல்றார். ஒரு யாகத்தின் மூலமாக பகவான் சென்று அடைகிறார். ஞானம் இன்னொரு யாகத்தை செய்து அதன் மூலமாக ஞான மார்க்கமாக பகவானை சென்று அடைகிறார். அதுபோலவே அந்த பகவானும் நானும் ஒன்றுதான் என்ற அந்த தத்துவத்தை உணர்ந்து பகவானை சென்று அடைகிறார். பகவானும் நானும் வேறு என்று நினைக்கிற அவளும் போய் பகவானை சென்று அடைகிறார். பகவானும் நாமும் ஒன்றுதான் என்று உணர்வதும் ஒரு விஷயம் இருக்கு. பகவான் நம்மை விட உயர்ந்தவர், அவருக்கு நாம் தாசனாக இருக்கிறோம் என்ற அந்த தாச பாவத்தில் பூர்ந்து, இல்லை பகவான் நமக்கு நண்பனாக இருக்கிறார், நமக்கு தலைவனாக இருக்கிறார் என்று அந்த ஒரு நோக்கத்திலும் அந்த ஒரு பாவத்திலும் அந்த ஒரு எண்ணத்திலும் பகவானை சென்று அடையலாம் என்று அழகாக சொல்றார் கிருஷ்ணன். ஆனால் பகவானும் நானும் ஒன்றுதான் என்று உணர்ந்தும் பகவானை சென்று அடையலாம். அப்படி உணராமல் அவருக்கு நாம் தாசன், அவருக்கு நாம் தொண்டு புரிகிறவர்கள் என்ற அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் செய்யலாம். இப்படி இருந்து இன்னும் சில பேர் விஸ்வதோமுகனாக அனைத்து இடங்களிலும் நிறைந்திருக்கும் பரம்பிரம்மமாக என்னை வழிபடுகிறார்கள், அப்பேற்பட்டவர்களும் என்னை அடைகிறார்கள் என்று சொல்றார். இப்போ சுருக்கமாக பார்க்கணும் என்றால் பகவானை சென்று அடைய பல வழிகள், அது ஒவ்வொன்றத்தையும் அழகாக இந்த ஸ்லோகங்களில் நம்ம கிருஷ்ணர் கூறிக்கொண்டே வருகிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தில் 15வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.